சண்முகமா சிவி சண்முகமா மன ராதாகிருஷ்ணா கூலிப்பட அடியாள கூலிப்பட சண்முகனா ராதாகிருஷ்ணன் இரு சார் சொல்றது கேளுங்க சார் சொல்றது கேளுங்க ராதாகிருஷ்ணன் நேத்து வண்ணத்துல வந்து சொல்றது கேளுங்க கொடுத்துறான் பல லட்சம் எல்லாரும் பணம் கொலை பண்ணனும்னு இந்த மாதிரி பண்ணிருக்கான் இந்த மாதிரி அடிச்சு ஓடுவாங்க தலத பாருங்க எங்க அடிச்சு மார்க்கெலர் அடிப்பாரு போட்ட அவள செய்தியாளர் அசேன் இணைந்திருக்கிறார். அசேன், அதிமுகவில் உட்கட்சி கோஷ்டி மோதல் எப்படி வன்முறையாக மாறி இருக்கிறது, அந்த மோதல் காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். சேரெல்லாம் தூக்கி ஒருத்தர் மீது ஒருவர் வீசிக்கொண்டதாக செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. யாருடைய ஆதரவாளர்கள் மோதிக்கொள்கிறார்கள்? தற்போதைய லேட்டஸ்ட் நிலவரம் என்ன நடந்தது? போலீசார் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நிச்சயமாக சார், விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்ட செயலராக இருந்த முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் மாற்றப்பட்டதிலிருந்து அவருக்கு பதிலாக பசுபதி நியமிக்கப்பட்டுள்ளார். அப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெறும் அதிமுக சார்ந்த நிகழ்வுகளில் பசுபதி தரப்பினர் சிவி சண்முகம் தரப்பினரை அதாவது கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அழைக்காமல் தனியாக கூட்டம் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த வல்லம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்த அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு விழுப்புரம் மாவட்ட பசுபதி தலைமை நடந்த கூட்டத்திற்கு மயிலம் எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான சிவி சண்முகம் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிவி சண்முகம் ஆதரவாளர்கள் வல்லம் தெற்கு ஒன்றிய செயலர் நடராஜன் மற்றும் மாவட்ட இணைச் செயலர் ஆனந்தி அண்ணாதுரை ஆகியோர் தலைமையில் மண்டபத்தை முற்றுகையிட்டு உள்ளே நுழைய முயன்றனர். அப்போது பசுபதி தரப்பினருக்கும் சண்முகம் ஆதரவாளர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் பசுபதி தரப்பை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் மாவட்ட இணைச் செயலர் ஆனந்தி அண்ணாதுரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதே நேரத்தில் மாவட்ட செயலர் பசுபதி மண்டபத்திற்கு வருகை தந்தார். அவரை கண்டதும் இரு தரப்பினரும் நாற்காலிகளை தூக்கி ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலிருந்து சம்பவத்தில் விரைந்து வந்த போலீசார் மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்தினர். அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் அப்பகுதியில் ஏராளமான போலீசார்கள் குவித்தனர். இதனைத் தொடர்ந்து வல்லம் ஒன்றிய அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தை முடித்துவிட்டு விழுப்புரம் மாவட்ட கழக செயலர் பசுபதி செஞ்சி நோக்கி திரும்பிய போது சிவி சண்முகத்தின் ஆதரவாளர்கள் அவரது கார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்த தொடங்கினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து ஆத்திரமடைந்த பசுபதியின் ஆதரவாளர்கள் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சாலை மறியலால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் முன்னாள் அமைச்சர் தற்போது மேலும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவி சண்முகத்தை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு சூழ்நிலை வருகிறது. மேலும் இதே போன்று விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து மாவட்ட செயலர் பசுபதிக்கும் முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் தரப்பினருக்கும் இடையே நீண்டகாலமாக நிலை வந்த கோஷ்டி பசு வந்து தற்போது வெளிப்படையாக வெடித்துள்ளது. இதனை அடுத்து அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த சம்பவம் வந்து இப்ப பரபரப்பா பேசப்பட்டு வருகிறது. சார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அசேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.